வெல்கம் பேக் டு ஃபிளிக்ஸ் நைன் மேக்ஸ். நான் உங்க ராபின் சூர்யா. இந்த வீடியோல நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சுதா கொங்கரா அவங்களுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் தான் பராசக்தி. இந்த படத்தை பத்தி ஒரு ரீசெண்டான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, பராசக்தியுடைய பாடல்கள் விரைவில் வெளிவர போகுது அப்படின்னு. ஜிவி பிரகாஷுடைய இசை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்ஷன் மூவியா இருக்கட்டும், ஒரு ரொமான்டிக் மூவியா இருக்கட்டும், இந்த மாதிரியான எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் மனுஷன் உள்ள புந்து விளையாடிடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பராசக்தி படம், இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு கீழே தான் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த படத்துடைய தலைப்புல இருந்தே ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த தலைப்பை ஆல்ரெடி இப்போ நம்ம சக்தி திருமகன் படம் வந்தது இல்லைங்களா, விஜய் ஆண்டனியோடது. இந்த படத்துக்கு தான் பராசக்திங்கிற ஒரு பேரை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தார். ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் ஆண்டனி எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னுட்டு. அந்த மனுஷன் இவங்க கேட்ட உடனே பரவாயில்ல, அந்த தலைப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன் இவர் அந்த பராசக்திங்கிற தலைப்பை இந்த படத்துக்கு செலக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் இந்த சக்தி திருமகன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சீன் இந்த பராசக்தி படத்தை பேஸ் பண்ணி வரும். ஸோ அதனால அந்த தலைப்பை வச்சிருந்தாரு. ஆனால் இவங்க கேட்ட உடனே பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது, எடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த தலைப்பை விட்டு கொடுத்தாரு. அந்த தலைப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் பராசக்தி. சிவகார்த்திகேயனுடைய கரியரில் இதுக்கு முன்னாடி அமரன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன மதராசி எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படிங்கிறது தான் சினிமா விமர்சகர்களோட கருத்து. ஆனால் பராசக்தி ரொம்ப அதிகப்படியான எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சுதா கொங்கரா அவங்களுடைய படம் எடுத்துக்கோங்க, சூறை போற்று மிகப்பெரிய வெற்றி, ஒரு அழகான கதைக்களம். அவங்க எடுக்கிற ஒரு படம், படத்துடைய தலைப்பு பராசக்தி. ஏன் அப்படின்னா, பராசக்தி படம் இருக்கு இல்லைங்களா, பழைய படம், சிவாஜி கணேசனுடைய படம் இருக்கு இல்லைங்களா, இந்த படம் நடிப்புல மனுஷன் அசத்தி இருப்பாரு, கலைஞர்களுடைய கதைவசனமா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருக்கு. அதை தாண்டி ஒரு படம் சமூகத்துல எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த படம் தான் அதை ஆரம்பிச்சு வச்சது அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த தலைப்பை எடுத்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்கிறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. இந்த படம் எந்த மாதிரியான கதைகளை சொல்ல போகுது, சிவகார்த்திகேயன் பார்க்கும்பொழுது ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்காரு, அநேகமாக ஒரு மாணவர் படை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய புரட்சி இருக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இந்த படத்தை எந்த மாதிரியான கதைக்களத்தோட எந்த மாதிரியான விஷயங்களை பேச போகிறாங்க அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆன பிறகு நமக்கு தெரியும். அது வரைக்கும் காத்திருப்போம். இந்த படத்துடைய இசை வெளியான பிறகு இந்த படத்துடைய மைய கருத்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நம்மளால ஈஸியாக கணிச்சிட முடியும். இந்த இசை வெளியீட்டுக்கு அப்புறம் பொறுத்திருந்து பார்ப்போம் பராசக்தி எந்த மாதிரியான விஷயங்களை பேச போகுது அப்படின்னுட்டு. நன்றி, வணக்கம்.